Hi students, welcome to Untitled Career Academy. Jeemain2019 the question. Okay, physics topic current electricity. Determine the charge on the capacitor in the following circuit is. Okay, determine the charge on the capacitor in the following circuit is. ஸோ இந்த 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இந்த 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரில் சார்ஜ் Q வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு ஃபைண்ட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்லேருந்து நம்ம இப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ போர்ஷனை கன்சிடர் பண்ணி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அவ்வளோ போர்ஷன்ஸை மட்டும் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இதில் 2 ohm 10 ohm ஆர் இன் சீரீஸ். ஸோ இந்த 2 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் 2 ohm ரெசிஸ்டர் அண்ட் 10 ohm ரெசிஸ்டர் இது ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ 2 ohm அண்ட் 10 ohm ஆர் இன் சீரீஸ். ஸோ 2 ரெசிஸ்டர் சீரீஸாக இருக்குது அப்படின்னா அந்த 2 ரெசிஸ்டன்ஸோ இப்போ R1 R2 2 ரெசிஸ்டர் சீரீஸாக இருக்குது அப்படின்னா அதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RS equal to R1 plus R2. ஸோ RS is equal to 2 plus 10 is equal to 12 ohm. ஓகே, இப்போது இந்த 12 ohm இந்த 10 ohm இந்த 10 ohm இந்த 2 ohm இது ரெண்டும் இந்த 10 ohm 2 ohm ரெண்டும் ஒரே ரெசிஸ்டன்ஸாக 12 ohm ஆகிடுச்சு. இதுவும் இந்த 4 ohm ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்குது. ஓகே, ஸோ now RS equal to 12 ohm and 4 ohm resistors are in parallel. ஓகே, இது ரெண்டும் சேர்த்து ஸோ இது வந்து 4 ohm ரெசிஸ்டர், அதுக்கு கூட இது 2 ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 12 ohm ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இது இப்போது இப்படி இருக்குது. சரியா? ஸோ இந்த 4 ohm அண்ட் இந்த 12 ohm இது ரெண்டுமே இப்போ parallel கனெக்ஷனில் இருக்குது. இதுக்கு கூட ஒரு 6 ohm ரெசிஸ்டர் சீரீஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது now RS equal to 12 ohm and 4 ohm becomes parallel. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரெசிஸ்டர்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த 2 ரெசிஸ்டர்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 into 4 divided by 12 plus 4. That is equal to 12 into 4 divided by 12 plus 4 16. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 ohm வரும். ஓகே, ஸோ இப்போ இது 1 இது 4 4s are 16. ஸோ இது 1 இது 3. ஓகே, ஸோ RP is equal to 3 ohm. இப்போ இந்த 3 ohm ரெசிஸ்டன்ஸும் அந்த 6 ohm ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இவ்வளோத்துக்கும் நமக்கு 3 ohm கிடச்சிச்சு. ஓகே, 3 ohm. ஸோ இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 6 ohm ரெசிஸ்டர் இப்போ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது வந்து 3 ohm ரெசிஸ்டர். ஸோ இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது. ஸோ 6 plus 3 வந்து 9 ohm. ஓகே, ஸோ 9 ohm ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரீஸ். ஸோ இப்போது 3 ohm அண்ட் 6 ohm ஆர் இன் சீரீஸ். ஸோ டோட்டல் 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ 3 plus 6 9 ohm ரெசிஸ்டர். செகண்ட் ஸ்டெப் டு கேல்குலேட் த டோட்டல் கரண்ட். ஸோ இப்போ நம்ம வெறும் ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்கை மட்டும் கன்சிடர் பண்ணி சீரீஸ் பேரலல் கான்செப்டை யூஸ் பண்ணி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டு கேல்குலேட் கரண்ட். V is equal to IR by using Ohm's law. From this we can write I is equal to V by R. ஓகே, ஸோ வியோட வேல்யூ ப்ராப்ளத்தில் தந்திருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 72 வோல்டேஜ். ஓகே, வியோட வேல்யூ 72 வோல்டேஜ் சர்க்யூட்டில் தந்திருந்தாங்க. டிவைடட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச R ஈக்குவலண்டோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 ohm. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு I இஸ் ஈக்குவல் டு 8 ஆம்பியர். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 8 ஆம்பியர். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
So voltage across the capacitor is equal to voltage across the 10 ohm resistor. So இப்போ இந்த capacitor இப்போ இவ்வளவு ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணி டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 9 ஓம்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ 72 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 8 ஆம்பியர் கரண்ட், டோட்டல் கரண்ட்டு அதுவும் கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவை இந்த 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போது இந்த 10 மைக்ரோஃபேரட் சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா C இன்டு V. ஓகே, ஸோ வோல்டேஜ் தெரியும் இப்போது கெப்பாசிட்டன்ஸ் தெரியும் 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். வோல்டேஜ் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து இந்த 10 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜுக்கு ஈக்குவல். ஏன்னா இன் பேரலல் கனெக்ஷன் வோல்டேஜ் வந்து சேம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த 10 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அதை ஃபைண்ட் பண்ணால் Q இஸ் ஈக்குவல் டு CV ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே voltage across capacitor is equal to voltage across 10 ohm resistor. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நமக்கு டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிருந்தோம். அது எவ்வளோ அப்படின்னா 8 ஆம்பியர். ஸோ இங்கே வந்து 8 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகே, 8 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ இதில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னா இந்த 8 இன்ட்டு இந்த 6 இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 6 8s 48. ஓகே, ஸோ இப்போது 48 வோல்டேஜ் வந்து இந்த 6 ஓம் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இனி 72 மைனஸ் 48, இந்த 72ல் 48 வோல்டேஜ் இந்த 6 ஓம் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகியாச்சு. இனி பேலன்ஸு 72 மைனஸ் 48 வந்து எவ்வளோ இஸ் ஈக்குவல் டு 12 4 6 24 வோல்டேஜ். ஓகே, அப்போ இந்த 4 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா 24 வோல்டேஜ் இருக்கும். ஓகே, இந்த 4 ஓம் ரெசிஸ்டரில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 24 வோல்டேஜ். அப்போது இது வழியாக வரக்கூடிய கரண்ட்டு இந்த 24 டிவைடட் பை அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 4. ஸோ 24 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 6 ஆம்பியர் கரண்ட்டு இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே 6 ஆம்பியர் கரண்ட்டு இன்வேர்டு கரண்ட் உள்ளே வருது. 6 ஆம்பியர் கரண்ட்டு இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் வழியாக வெளியே போயிடுது. ஸோ அப்போ இனி இருக்கக்கூடியது 8 மைனஸ் 6 வந்து 2 ஆம்பியர் கரண்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த 6 ஓம் இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் வந்து 2 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இனி இந்த 2 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னா இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் 4 வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது இங்கே நமக்கு 24 வோல்டேஜ் இருந்தது, இதில் ஒரு 4 வோல்டேஜ் ட்ராப் ஆகியாச்சு. ஸோ 24 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 20 வோல்டேஜ். ஓகே, ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 10 ஓம் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 20 வோல்டேஜ். அதே வோல்டேஜ் தான் எவ்வளோ இந்த 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து 20 வோல்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து 20 வோல்டேஜ், சேம் வோல்டேஜ் தான் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ இப்போ தேர்ஃபோர் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் V இஸ் ஈக்குவல் டு 20 வோல்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர். நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு CV. சியோட வேல்யூ 10 மைக்ரோஃபேரட், வோல்டேஜோட வேல்யூ 20 வோல்டேஜ். ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 10 into 20 இஸ் ஈக்குவல் டு 200. ஓகே, 200 மைக்ரோஃபேரட் இன்டு V வந்து கூலும். ஓகே, ஸோ சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் வந்து 20 மைக்ரோ கூலும். ஸோ ஆப்ஷன் 3. ஓகே, தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஓகே தேர்ட் ஆப்ஷன். ஓகே, சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் வந்து 200 மைக்ரோ கூலும்.